அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, மனைவிட்ட கொஞ்சம் நாம பணியறது தப்பில்லை. இந்த ஆணாதிக்கம்ங்கிற அந்த கெத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல குடும்பத்துல இருக்க முடியறது இல்லைங்கிறது வேற. பொதுவா விசாவெல்லாம் கேன்சல் ஆகி உள்ளூரோட வந்துட்டாவே அங்க பெண்ணாதிக்கம் தான் ஓடுதே ஒழிய ஆணாதிக்கம் எல்லாம் ஓடுறது இல்லை. சம்பாத்தியம் கையில இருக்கிறவரை இவரு ஆதிக்கம் தான், பயங்கரமா தான். இதையா இப்படி பண்ண, அதையா அப்படி பண்ண, முடிஞ்சு ஊரோட வந்துட்டா அல்லாஹு அக்பர். இந்த ஊர்ல நிறைய பேத்துக்கு அது தெரியும், நம்ம கிளற வேண்டியது இல்லை. இன்னைக்கு பெண்ணாதிக்கம் ஓடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் கொஞ்சம் மீறி இருப்பதை கூட வரவேற்றார்கள். பல திருமண சபைகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க அந்த ஹதீஸ். அப்பாவிகளாக இருந்தால் விவரமான பெண்கள் அப்பாவியான கணவர்களை மிகைத்து விடுவார்கள். பெண் அப்பாவியாக இருந்தால் ஒரு நிந்திக்க கூடிய கணவன், கொடுமைகார கணவன் அந்த பெண்ணை மிகைத்து விடுவான். நான் பெண்களால் மிகைக்கப்படுகிற அப்பாவியாக இருக்க ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தை கரெக்டா பார்க்கணும். அன்னகூன கரீமன் மக்லூபன் யக்லிபுன கரீமன் வயக்லிபுஹுன்ன லஈமுன் அன உஹிப்பு அன்னகூன கரீமன் மக்லூபா. பெண்களால் மிகைக்கப்படுகிற அப்பாவியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். பொம்பளைகளை நாம கண்ட்ரோல் பண்ற பெரிய அதிகாரியா அப்படி இருக்க நான் ஆசைப்படல. ரசூலுல்லாஹ் அப்படிதான் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி உலகத்துக்கே பெரிய சர்தார், ஈருலக தலைவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா வீட்டுல மனைவிமார்கள் சமயத்துல பேசினாங்க. எவ்வளவு தூரம் பேசினாங்க. ஆயிஷா அம்மாட்ட ஒரு தடவை வேற ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு இருந்த விரிவாயிருங்கிறதுனால நான் சுருக்கமா சொல்றேன். ஆயிஷா அம்மாட்ட ஒரு தடவை விளையாட்டா கேட்டாங்க, என்ன ஆயிஷா, உன் சைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானா? உன் சைத்தான் உங்க அல் ஜாக்கி சைத்தானுக்கி, உன் சைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானான்னாங்க. அவங்க திரும்ப, ஆமா என்கிட்ட என் சைத்தான் வர்றது இருக்கட்டும், உங்கள்கிட்டயுமா சைத்தான் இருக்குது? இது யாராவது கேட்க முடியுமா? காபிர்கள் கூட கேட்க, எதிரி கூட கேட்க மாட்டான். நான் சொந்த மனைவி, பிரியமான மனைவி, என்ன உங்கள்கிட்டயுமா சைத்தான் இருக்குது? சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஆமா என்கிட்ட இருக்குது, ஆனா அந்த சைத்தான் எனக்கு கட்டுப்பட்ட சைத்தான். ஒன் இருக்கிற சைத்தான் உன்னைய கட்டுப்படுத்திடுவான், ஆனா என் இருக்கிற சைத்தான் எனக்கு கட்டுப்பட்ட சைத்தான். அத்தானி அஸ்லமணி, அவன் என்கிட்ட முழுக்க சரண்டர் ஆயிட்டான் அந்த சைத்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஒரு மனைவியால் உலகம் போற்றுகிற ஒரு தலைவன் கணவனாக இருந்தாலும் அவனோடு மனைவி என்ற அடிப்படையில் அவர்களோடு பேச முடிகிறதா இல்லையா? பெண்களால் மிகைக்கப்படுகிற அப்பாவி கணவர். இஅ்திகாஃப் முடிஞ்சது. ஒரு ரம்ஜான்ல வீட்டுக்கு கிளம்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலுக்கு வெளியில ஒட்டகம் நின்றுச்சு. ஒட்டகத்துல ஏறணும். கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா அம்மா இருக்கிறதுல ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. ஒட்டகத்துல சஃபியா அம்மாவை ஏத்த வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டகத்தை அப்படி காலை மடிச்சு உட்கார்ற மாதிரி, ஒட்டகம் நிக்கிற மாதிரி இருந்தா யாரும் ஏற முடியாதுல்ல, அதை ஆட்களை ஏத்தணும்னா அது ருக்குவுடைய நிலைமைக்கு வரணும். ஒட்டகத்தை கீழே இறக்கியாச்சு. அப்பவும் ஏற முடியல சஃபியா அம்மாட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டி போட்டு உட்கார்றாங்க கீழே. இப்படி தொடைய தூக்கி வைக்கிறாங்க. சஃபியா அம்மாவை ஏற சொல்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க செருப்பு காலோட இருக்கிறாங்க. ரசூலுடைய இந்த தொடை மேல காலை வச்சு ஒட்டகத்துல ஜம்ப் ஆகுறாங்க. டைரக்டா ஒட்டகத்துல ஏற முடியல. ஒரு கணவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து தங்கள் கால் முட்டியை மடக்கி காட்ட ரசூலுடைய தொடைப்பகுதியின் மீது தலஉ சஃபிய்யத்து கதமஹல் முத்தனஇலா, அந்த செருப்பு போட்ட காலோடு ஏறி மேல உட்கார்ந்தாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி போயிட்டாங்க. இது இஅ்திகாஃப் முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனதை பத்தி வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இங்க தெரியுறது என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தங்களுடைய மனைவியை வாகனத்தில் ஏற்றுவதற்கு தாங்கள் குனிந்து அவர்களை ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை வச்சுட்டு இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனை கொஞ்சம் லேசா பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வீட்டில் நிக்கிறீங்க, உங்க மனைவி கார்ல வருது, கார்ல உங்க மனைவி வருது, குடுன்னு இவர் வீட்டுக்காரி இறங்கி காரு கதவை திறந்து விட்டாருன்னு வச்சுக்குவேன். இங்க பின்னாடி நிக்கிற ரெண்டு பொம்பளை பேசும், பாத்தியல்ல கார் கதவை திறக்கிறதுக்கு எப்படி ஓடுறான்னு பாத்தியல்ல. ஏன் அவன் பொண்டாட்டிக்கு தான் நான் திறக்க போறான், உங்களுக்கு என்ன வந்துச்சு?
இல்ல நீ இவன் திறந்து விடாம வேற யாரு திறந்து விடுவா? மனைவியின் சுமைகளை சுமப்பதில் என்ன தவறு? குழந்தையை சுமப்பதில் என்ன தவறு? ஒரு லக்கேஜை நீ எடுப்பதில் என்ன தவறு? எல்லா சுமை தாங்கியாகவும் மனைவிதான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்லவா? அப்பாவி கணவர்களாக இருக்க ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டினார்கள். நீங்க சொல்றது புரியுது. சில பேரோட மனசுல இப்படி ஓடிட்டு இருக்கு. நாங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கிறோம். அதாவது அப்பாவி கணவர்களாய் பெண்களால் இன்னைக்கல்ல நிறைய குடும்பங்கள்ல அப்படிதான் ஓடுது.